என் பெயர் விஜயலட்சுமி. நெல்லை தோப்பா அவர்களுடைய மகள். நான் நெல்லை ஒரு எழுத்தாளர்களின் பூமி. அது புதுமை பித்தன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தோப்பா வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் இந்த அரசு சரியான நேரத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நாங்கள் இந்த அரசுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் எங்கள் குடும்பத்தார் சார்பில். இது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதன் மூல அவருடைய புகழ் எங்களுக்கு தெரியாதவங்க கூட இன்னைக்கு இது சரியான இடம் நினைக்கிறேன். இது அவர் வாழ்ந்த இடம், அவர் இந்த கல்லூரி, அவர் படித்த கல்லூரி எல்லாமே இருக்கிற இந்த சாலைக்கு அவருடைய பெயரை கொடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. இந்த சிலை இது பண்ணது எனக்கு ரொம்ப இதா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டுக்காரர் எந்த நேரம் தமிழ் தான் சொல்லுவார், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல பெத்த பிள்ளைங்க கூட அப்பா அம்மா சொல்றதை கேட்டு படிக்கிறது இல்ல. இத போட்டோ பார்த்தாவது அட்லீஸ்ட் பிள்ளைங்க படிப்புன்னா என்ன, படிச்சா எவ்வளவு உச்சத்துக்கு போகலாம், அது எவ்வளவு நல்ல பண்புகளை கொடுக்கும், நல்ல நல்ல விஷயங்களை சொல்லும், பிளஸ் தமிழ் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். தயவு செஞ்சு எல்லாரும் இதை செய்யுங்க, இது என்னோட வேண்டுகோள். 30 ஆண்டு காலமாக அவருடைய வழித்தடத்தை பின்பற்றி அவருடைய கைப்பிடித்து நடந்த மாணவர்களே நானும் ஒருவன். அவர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தம் கொள்கை வழியிலேயே வளர்த்தார். தமிழை மட்டுமல்ல, தமிழ் பண்பாட்டு உணர்வோடு வளர்த்தார். இன்றைக்கு ஆங்கில வழி கல்வி மோகம் அதிகரித்து ஆங்கில வழி கல்வியை நோக்கி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே தமிழ் வழி கல்விக்காக நிறைய வேலை செய்தவர் தோப்பா அவர்கள். சிறு வெளியீடு ஒன்றை 8 பக்கத்திலே தமிழ் ஏன் வேண்டும் தமிழ் வழி கல்வி என்று சிறு பிரசுரத்தை உருவாக்கி எங்களை மாதிரி மாணவர்களை இதை எல்லா இடங்களிலும் கொண்டு சேருங்கள் என்று சொன்னார். தமிழ்நாடு அரசு அவருக்கு சிலை வைப்பதற்காக அனுமதி அளித்திருக்கிறது. மேயர் அவர்கள் முன்னிலையிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதையும் கூடிய விரைவிலே அந்த சிலை வைப்பதற்கான இடத்தை எங்களுக்கு வழங்கி சிலை தயாராக இருக்கிறது. சிலை செய்து முடித்து விட்டோம். வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுக்கான இடத்தையும் தேர்வு செய்து சிலை வைப்பதற்கான அனுமதி வழங்குமாறு அரசையும் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.